இன்னைக்கு ஒரு கிசி செய்தியோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரு தெரியலங்க. ஆனா ஒரு சவுத் இந்தியன் நடிகை பாலிவுட்டுக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி இங்க இருந்து ஹிட்டான நடிகை அங்க போய் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க நெப்போட்டிசம்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப கூட 10 படம் எடுத்து பார்த்தாலும் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட் ஹீரோயின்ஸ். யாராவது ஸ்ரீதேவியோட பொண்ணா இருக்கும்ல, இந்த பக்கம் பார்த்தா வேற யாரோட பொண்ணா இருக்கும், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. வருண் தவானோட டான்ஸ் ஆடிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல ஆடினது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தக் லைஃப்ல வந்து சிக்கிட்டான்னு ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் இங்க ஜான்வியை விட சூப்பரா ஆடுறவங்க, ஜான்வியை விட சூப்பரா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவங்களுக்கு டான்ஸ் பார்ட்ல போர்ஷனே கிடையாது. இப்ப இதுதான் பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு தங்கல் படத்துல இருந்தே சூப்பரா நடிக்குது. ஆனா இந்த பொண்ணை விட்டுட்டு எதுக்கு ஜான்விக்கு மட்டும் இவ்வளவு கிளாமர் கொடுத்து போஸ் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? வேணும்ட்டே அந்த பொண்ணு வந்து ஆடாத மாதிரி நீங்க வந்து காமிச்சிருக்கீங்களே, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுறாங்க. அதாவது இவங்க அந்த மாசத்துக்கு மட்டும் தான் பொங்கி எழுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுஷாந்த் சிங் ராஜ்புட் இறந்தப்ப அப்ப ட்ரைலருக்கு வந்து டிஸ்லைக் போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு தான் எந்திரிச்சு நிற்பாங்களே தவிர அதன் பிறகு உட்காந்துருவாங்க. இப்போ சவுத் இந்தியன் இதுக்கு வருவோம். சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில அப்பெல்லாம் ஹீரோயின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க தமிழ் படங்கள், அதாவது தென்னிந்திய படங்களை வந்து நாங்க ஹாலிவுட் அளவுக்கு எடுத்துட்டு போய் உலகம் முழுக்க வந்து தெரிய வைப்போம். நாங்க இங்க இருந்து போய் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 90s எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சிம்ரன் ஜோதிகா தான் போய் ட்ரை பண்ணிருப்பாங்களே தவிர மீனா தேவயானி யாருமே பாலிவுட்டுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. வந்த சான்ஸையும் வேணாம்னு துரத்தி விட்டுருப்பாங்க. ரீசன் என்னன்னா, நான் இங்க இருந்தே நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்த காலில் நின்னாங்க. ஆனா இந்த காலத்துல வரும்போது ரஷ்மிகால இருந்து சாய் பல்லவி வர யாரெல்லாம் சவுத் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க, அவங்க அப்படியே தாவி பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. சரி, இப்ப நம்ம கிசு செய்திக்குள்ள வருவோம். கிசு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு நல்ல சவுத் இந்தியன் நடிகை, பிரபலமான சவுத் இந்தியன் நடிகை பாலிவுட்ல போய் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் அந்த படமும் ஃபிளாப் ஆகியிருக்கு. அதன் பிறகு வாய்ப்புகளை இவங்களே தேடி பல நிறுவனங்களுக்கு அலைஞ்சதாகவும், அந்த நிறுவனத்துல இருக்கிற ப்ரொடக்ஷன் டைரக்டா வந்து இந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில உள்ள நுழையும் போது தென்னிந்தியா பாலிவுட் இல்லை, எங்கனாலும் அந்த ஸ்டார்டிங்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கிறதா. ஆனா நான் வந்து அவ்வளோ பெரிய நடிகை, எவ்வளோ பெரிய ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறேன், ஆனா நீ உள்ள வந்தோடனே மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறியா அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படியே ஒரு கும்பலை போட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்களா. இது யார சொல்றாங்க அப்படிங்கிறது சரியா தெரிய வரல. கீர்த்தி சுரேஷ சொல்றாங்களா இல்ல சாய் பல்லவிய சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. சாய் பல்லவி இப்பதான் ராமாயண படம் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த படம் அவ்வளவு தூரம் ஹிட் ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுல ரன்பீர் கபூர் வந்து ராமாயணம் நடிச்சிருக்காங்க. பட் ரன்பீர் கபூர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளே பாய் மாதிரி. அவர் எப்படி ராமரோட ரோல்ல வந்து சரியா பொருந்துவாரு? இவர் அது இதுன்னு கறி மீன் எல்லாம் சாப்பிடுற ஆளாச்சு, அப்பப்போ குடிச்சிட்டு இந்த ட்ரக் அடிக்ட் ஆச்சு. இவர் எப்படி பரம புருஷோத்தமன் ரோல்ல எப்படி வந்து இவர் செட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி. இந்த பக்கம் ராவணனுக்கு யஷ் ஓகே, சீதா கூட வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவி வந்து ஓகே தான் சொன்னாங்க. பட் சாய் பல்லவியும் ரன்பீர் கபூர் எப்படிடா ஒன்னா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ சாய் பல்லவியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சாய் பல்லவி இங்க சவுத் இந்தியால பயங்கரமா கலக்குறாங்க. பட் பாலிவுட்டுக்கு போனோடனே இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதா வந்து கிசு செய்தி படிச்சா, அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸோ இந்த சவுத் இந்தியன்ல இருந்து பறந்து போன அந்த நடிகை யாரு திருப்பி ரிட்டர்ன் வந்தா அப்படின்னு உங்க கெஸ் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.